Hi friends, last video வந்து இந்த head portion, இந்த body portion, இந்த skirt மாதிரியான portion எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதை அப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உள் பக்கம் மடங்கிடும். இப்போ நம்ம இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரோ 19. இந்த ரோ 19ல் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு பேக் லூப்பில் மட்டும் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணியிருப்போம் ரோ 20க்கு. ஸோ அந்த போர்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அடுத்து நம்ம ரோ வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இந்த இது. இப்போ இந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். இந்த இடத்துல த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் 3 செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதே இடத்துல என்ன பண்ணுங்கள், ஒரு டபுள் க்ரோஷே நம்ம போடணும். ஓகேவா, இந்த இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே. இந்த போர்ஷன்லாம் கொஞ்சம் லூஸாகவே போடுங்க, அப்போ தான் நமக்கு பெண்ட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு டபுள் க்ரோஷே, பக்கத்தில் ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ், அதாவது ஒரே இடத்துல 2 டபுள் க்ரோஷே போடணும், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் போடுறோம். இதே பேட்டர்னை 1 by 1 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி மாற்றி போட்டு ரிப்பீட் பண்ணி 5 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது வந்து செகண்ட் டைம் ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். அந்த ஃப்ரண்ட் லூப் போட்டிருப்போம், நம்ம பேக் லூப் மட்டும் வெளிப்பக்கம் தெரியும், அதில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். அதை மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள், மற்ற ஸ்டிச்சஸ் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி இந்த ரவுண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நமக்கு 15 டபுள் க்ரோஷேஸ் கிடைக்கும் இந்த ரோவில். இதே மாதிரி இது ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ அதுக்கு அடுத்து இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த நம்ம ரோ போட போகிறோம். அடுத்த ரோ போடுறதுக்கு இன்னொரு 2 செயின் ஆட் பண்ணிக்கோங்க. செயின் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து வந்து 7 ஹாஃப் டபுள் க்ரோஷே டிக்ரீஸ் போடணும். இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷேனா அப்படியே முடிச்சிருவோம், அந்த ஸ்டிச்சை இன்னொரு லூப் எடுத்து முடிப்போம். பட் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிலையும் ஒரு லூப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா வெளியில் எடுக்கணும். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே டிக்ரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு yarn ஓவர் அண்ட் புல் த்ரூ எ லூப், அடுத்து yarn ஓவர் அண்ட் செகண்டில் ஒரு புல் த்ரூ எ லூப், இது எல்லாத்தையும் வந்து ஒரே லூப்பில் வெளியில் எடுக்கணும். இது மாதிரி நம்ம வந்து ஒரு 7 போடணும். லாஸ்ட்டு ரோவோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 15 டபுள் க்ரோஷே இருந்தது. ஸோ 7 டிக்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு குறைஞ்சி வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே குறைஞ்சி வந்துடும். குறைஞ்சி வந்து நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் 8 ஹாஃப் டிசி தான் கிடைக்கும். இதில் எப்படின்னா, லாஸ்ட் ரோவில் 15 இருந்தது, நம்ம குறைச்சி கொண்டு வரும்போது 7 கிடைக்கும். இந்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் யானை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த யானை வந்து உள்ளேயே அப்படியே சொருகி விட்டுடலாம், அவ்வளோதான். அதை அப்படியே உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த ரவுண்டில் வந்து நமக்கு 8 ஹாஃப் டபுள் க்ரோஷே கிடச்சிருக்கும். அடுத்து வந்து இந்த ஃப்ளார் இருக்குது இல்லையா, இந்த ஃப்ளாரோட பெடக்கிள், அதுக்கு வந்து நம்ம ஒரு லீவ்ஸ் மாதிரி போடணும். இந்த பூலெல்லாம் பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து அரும்பரும்பாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அது. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ரோ 23ல் ஒரு ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து அந்த பேக் லூப்பில் இந்த ஸ்டிச்சை நம்ம போட போகிறோம். நீங்கள் அந்த இடத்துல போடும்போது இப்படி ஒரு ஸ்லிப் நாட் மாதிரி போட்டுட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை டேரெக்டாக அங்கே போயிட்டு நீங்கள் அப்படியே செயின் 3 போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. இப்போ எந்த இடத்துலேருந்து வேணாலும் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுலேருந்து ஒரு 3 செயின் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வந்து நமக்கு மேலே அந்த இது கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கிறதுனால நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணிடலாம். ஒரு 3 செயின் போட்டுருங்க. செயின் போட்டுட்டு அதே இடத்துல நம்ம ஒரு டிசி போட போகிறோம், அதாவது டபுள் க்ரோஷே போட போகிறோம்.
ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச்சும் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த பேக் லூப் இருக்கும், அந்த பேக் லூப்பில் மட்டும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. அந்த எக்ஸஸ் யானையும் உள் பக்கமாகவே ஸ்டிச்சோடையே சேர்த்து கொண்டு வந்துட்டிங்கன்னா அது வந்து உள்ளவே மறைஞ்சிரும். அடுத்து 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும், லூப் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். ஏன்னா அந்த இலையோட நுனிப்பாகம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி மடங்கின மாதிரி இருக்குல்ல, அந்த பகுதி தான் அது. ஸோ அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. அடுத்து இருக்க ஸ்டிச் இருக்குது இல்லையா அதில். இது எல்லாமே அந்த பேக் லூப்பில் தெரியுது இல்லையா, 23rd ரோவோட பேக் லூப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்தடுத்து தான் போடுறேன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஒரே இடத்துல போடலை. ஸோ இது மாதிரி நம்ம 6 தடவை செய்யணும். 6 பெட்டல்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டிச்சில் நீங்கள் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். டிசி போட்டோம் இல்லையா லாஸ்ட்டாக, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 செயின். அடுத்ததில் அதே 3 செயின் போட்டு அதே இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, இப்படி இதே பேட்டர்னை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே வர வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு இது மாதிரி ஒரு 6 லீவ்ஸ் கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ எக்ஸஸ் யானை வந்து கட் பண்ணிடுங்க. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஒன்று ஆட் பண்ணிட்டு எக்ஸஸ் யானை கட் பண்ணி அதை உள் பக்கமாக அப்படியே சொருகி விட்டுருங்க. எந்த இடத்துலையும் எங்கேயும் யான் வந்துக்கு உங்களுக்கு எக்ஸஸ் யான் தெரியவே கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து நாட் போட்டு எக்ஸஸ் யானை கட் பண்ணி விட்டுறோம், ட்ரிம் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. ஸோ இப்போ இந்த போர்ஷனும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த 6 இருக்குல்ல, இது அப்படியே கம் போட்டு அதில் ஒட்டிக்கலாம், லாஸ்ட்டாக ஒட்டணும், அது மாதிரி ஒட்டிடலாம். இப்போ ஹெட் போர்ஷனில் நம்ம வந்து ஹேர் போட போகிறோம். ஹேர் வந்து இந்த கலர் என்ன நீங்கள் வந்து அந்த இது கொடுத்தீங்க இல்லையா, ஸ்கர்ட்டோட போர்ஷன் கொடுத்தோம் இல்லையா, அதே கலரில் தான் நம்ம ஹேர் எடுக்கணும். அப்போ தான் நம்ம பூவாக க்ளோஸ் பண்ணும்போது, அந்த ஃப்ளாரை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு வந்து உள்ளே இருக்க அந்த ஒயிட் கலர் இது தலைப்பகுதி இது தெரியக்கூடாது. ஸோ இப்போ வந்து ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அதில் 6 சிங்கிள் க்ரோஷே நான் போட்டுக்கிறேன். மேஜிக் சர்க்கிள் போட்டேன், 6 சிங்கிள் க்ரோஷே நான் போட போகிறேன். இதை கொஞ்சம் கவனமாக போடுங்க, ஏன்னா இதை வச்சு தான் அந்த ஹேர் ஃபுல்லாகவே ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்லேருந்து பேங்க்லேருந்து எல்லாமே நம்ம இதை வச்சு தான் போட போகிறோம். ஸோ இதில் வந்து 6ங்கிறது கரெக்டாக இருந்தால் தான் அடுத்தடுத்த ரோ வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும். ஆறு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த ரோவை சுருக்கிடலாம். நம்ம அந்த தேயிலை பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு வந்து சுருங்கிடும். நல்லா சுருக்கிட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் ரோவுக்கு நம்ம ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ரோ பார்த்திங்கன்னா வெறும் பேக் லூப்பில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறது இல்லை. ஸோ பேக் லூப் தெரியுது இல்லையா, பேக் லூப்பில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பேக் லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே எல்லாமே வந்து இன்க்ரீஸ் தான், 6 இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ 12 சிங்கிள் க்ரோஷே நமக்கு கிடைக்கும். எல்லாமே பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா இது அது கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள், ஏன்னா அதுக்கு அப்புறம் வந்து இதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த பேக் லூப்பில் மட்டும் கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. ரோ 3 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரீஸு, இதுவுமே வந்து பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன், அடுத்து இருக்கிறதுல ஒரு இன்க்ரீஸ் போட்டுக்கிறேன், அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ். இது மாதிரி போடும்போது இந்த ரோவோட கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு 18 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். நமக்கு 18 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும்.
ஸோ இது 2வது ரோ, தேர்ட் ரோவும் பார்த்திங்கன்னா பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட இதில் சிங்கிள் க்ரோஷேயில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 3 ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 12 செயின் போட்டுக்கணும். இதுலேயே அப்படியே கண்டினியூ பண்ணி போட வேண்டியதான். 12 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்க செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். செகண்ட் இருக்க செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 2 ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ரெண்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு மீதி இருக்க 9 செயின்லேயும் வந்து சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். ஓகேவா? மொத்தம் 12 போட்டோம், 1 ஸ்கிப் பண்ணிட்டோம், 11ல் 2 வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். மீதி 9 இருக்கும். 9லேயும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போடணும். இதையே வந்து 12 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ ஹேர் வந்து பின்னாடி இருக்கிற அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து 12, அப்போ தான் வந்து ஃபுல் அந்த பின்னாடி ஹெட்டோட பின் போர்ஷன் ஃபுல்லாகவே அப்போ தான் க்ளோஸ் ஆகும். ஸோ 12 போட்டாச்சு. 12 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அடுத்த ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதுலேருந்து 12 செயின் போட்டு 2 ஸ்லிப் ஸ்டிச், 9 சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இப்படியே வந்து 12 தடவை நம்ம இதை கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நான் போட்டுட்டேன். மீதி இருக்க இடத்துல வந்து 5 பேங்க்ஸ் போடணும். அந்த பேங்க்ஸ்னால் முன்னாடி வந்து கொஞ்சம் சுருண்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடம் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 5 செயின் போட்டுக்கோங்க. அதில் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுவோமா? மீதி இருக்க 4 செயின்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் தான். 4 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க செயினில் தான், ஸ்டிச்சில் தான் வந்து நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ 4வதாக போடுறோம். போட்டுட்டு பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. அதே மாதிரி இதை வந்து 5 தடவை ரிப்பீட் பண்ணணும். ஸோ நமக்கு 5 பேங்க்ஸ் கிடைக்கும். அந்த ஃப்ரண்ட்டு போர்ஷன், ஹெட்டோட ஃப்ரண்ட்டு போர்ஷனில் கொஞ்சம் முடி சுருண்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் இந்த இது. ஸோ இது வந்து இதே மாதிரி 5 தடவை ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. பக்கத்தில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 5 செயின், 4 ஸ்லிப் ஸ்டிச்சு, அதுக்கு பக்கத்து செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இப்படியே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியதான். இது கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா சின்ன சின்ன ஸ்டிச்சாக போடும்போது ஒர்க்கு கொஞ்சம் மைன்யூட்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மீதி இருக்க இந்த இடத்துலையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸஸ் யானை கட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸஸ் யானையும் ஹைட் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த பேங்க்ஸ் போட்டது வந்து ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே இந்த 2 இது வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் லூப்பில் இல்லாமல் பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணோம் இல்லையா, இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 2வது ரோ வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் லூப் மட்டும் மேலே தெரியும். 2வது ரோவோட ஃப்ரண்ட் லூப் இருக்குது இல்லையா, இதில் அந்த லூப்பில் ஏதாவது ஒரு இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி இந்த யானை வந்து இந்த பக்கம் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 6 செயின் போட்டுக்கோங்க. அந்த இடத்துலேருந்து 6 செயின், கண்டினியூஸாக 6 செயின் போட்டுக்கோங்க. அப்படியே கண்டினியூஸாக 6 செயின் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு இடம், மொதல் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணிட்டு 6 செயின் போட்டுட்டு பக்கத்து ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ 6 செயின், அடுத்து 6 செயின், அடுத்து பக்கத்தில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இந்த மாதிரி 6 தடவை நம்ம போடணும்.
ஸோ நீங்கள் இந்த ஃப்ளாரை க்ளோஸ் பண்ணும்போது இது அந்த ஹெட் போர்ஷனோட தலையில் இது இருக்கும்போது ஹெட் போர்ஷனில் மேலே வந்து ஹேர் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வேறு எந்த கலருமே தெரியாது. ஃபுல்லாகவே வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது வெறும் பூ மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மொதல் லேயர் நான் முடிச்சிட்டேன். இப்போ 2வது லேயரில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு லேயர் முடித்து நான் இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதே மாதிரி தேர்ட் ரோலையும் நம்ம வந்து பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்பு ஃப்ரண்ட் லூப்பு இங்கே மேலே தெரியும், நமக்கு விசிபிளாக தெரியுதா நல்லா. அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பின்னாடி இருக்கிற லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது தேர்ட் ரோவோட ஃப்ரண்ட் லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே மாதிரி 6 செயின், ஒரு ரோ போட்டோம் இல்லையா, அதே மாதிரி 6 செயின் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதே ரோவில் பக்கத்தில் ஸ்டிச் இருக்கும், அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதே மாதிரி திரும்ப 6 செயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதையே வந்து 6 தடவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இதே மாதிரி 6 தடவை முடிச்சுட்டு எக்ஸஸ் யானை கட் பண்ணி விட்ருங்க. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாமோ அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸஸ் யானை கட் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா, இப்போ நான் போட்டேன், எக்ஸஸ் யானையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிட்டு இதையும் ஹைட் பண்ணி விட்டுருங்க. ஹைட் பண்ணிட்டோம்னா இந்த பேங்க்ஸு ஸ்ட்ராண்ட்ஸு எல்லாமே நமக்கு கிடச்சிரும். இது ஒரு 6 இருக்கும், பேக்கில் ஒரு 6 இருக்கும். இதே மாதிரி பேக்கில் ஒரு 6 இருக்கும், ஃப்ரண்ட் லேயரில் அதாவது செகண்ட் ரோவில் ஒரு 6 இருக்கும், தேர்ட் ரோவில் ஒரு 6 இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஹெட் போர்ஷனோட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த டாலுக்கு தேவையான ஹேண்ட்ஸு செஞ்சுக்கலாம். அந்த என்ன கலரில் நீங்கள் பாடி போட்டிங்களோ, அதை ஹெட்டு போட்டிங்களோ அதே கலரில் எடுத்துக்கிறேன். 9 செயின்ஸ் போட்டுக்கோங்க. செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்லேருந்து மேலேருந்து செகண்ட் செயின்லேருந்து 8 ஸ்லிப் ஸ்டிச், வேறு ஒன்றுமே கிடையாது, வெறும் ஸ்லிப் ஸ்டிச் மட்டும்தான் போட போகிறோம். ஏன்னா பாடி போர்ஷன் ரொம்ப சின்னது தான் இல்லையா, அதனால் ஹேண்ட்ஸ் வந்து சின்னதாக இது பண்ணாலே போதும், ஃபிக்ஸ் பண்ணாலே போதும் நமக்கு. ஸோ இதே மாதிரி 8 ஸ்லிப் ஸ்டிச் போட்டால் போதும். போட்டுட்டு இந்த எக்ஸஸியான நாட் போட்டு ஒரு நாட் போட்டு கட் பண்ணிடுங்க. இது மாதிரி 2 செய்யணும். ரெண்டு கைக்கு 2 செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ 2 கையும் செஞ்சாச்சு. அடுத்து ஒரு பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு போ டை ஒன்று செஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு மேஜிக் சர்க்கிள், இந்த மாதிரி போ இருக்கிற மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அதில் 4 செயின் ஆட் பண்ணிக்கோங்க. நாலு செயின் ஆட் பண்ணிவிட்டு 2 ட்ரிபிள் க்ரோஷே ஒரே அந்த மேஜிக் சர்க்கிள் உள்ளேயே 2 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ஒன்று, இப்போ 2வது ட்ரிபிள் க்ரோஷே நான் போடுறேன். ரெண்டு ட்ரிபிள் க்ரோஷே போட்டுட்டு திரும்ப 4 செயின் போடுங்க. போட்டுட்டு அந்த மேஜிக் ரிங் உள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப அதே இதை திரும்ப ரிப்பீட் பண்ணணும். இதே மாதிரி செகண்ட் டைம் அதே மேஜிக் ரிங் உள்ளே செய்யணும். 4 செயின், 2 ட்ரிபிள் க்ரோஷே, 4 செயின், ஒரு ஸ்லிப் ஸ்டிச். நாலு செயின் போட்டாச்சு. 2 ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கோங்க அதே இடத்துல.
திரும்ப 4 செயின் போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுற வேண்டியதான். இப்போ அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போ இந்த மேஜிக் சர்க்கிளை கொஞ்சம் சுருக்கிக்கலாம். ரொம்பவும் சுருக்க வேணாம். இன்னும் 2 போர்ஷன் கீழே இருக்கிற அந்த போவில் இருக்கிற 2 ரிப்பன் மாதிரி வரும்ல, அந்த இடத்த போடணும் நம்ம. ஸோ அதுக்கு வந்து ஆறு செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் வந்து ஒரு ஹாஃப் டிசி, அடுத்து 4 சிங்கிள் க்ரோஷே. 6 செயின் போட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 4 சிங்கிள் க்ரோஷே. முடிஞ்சுதா? ஒன்று ஸ்கிப் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ 6 செயினுக்கும் முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி இன்னொன்று போடணும் நம்ம. ஸோ அதுக்கு இப்போ இந்த 4வது சிங்கிள் க்ரோஷே நான் போடுறேன். போட்டுட்டு அதே மேஜிக் ரிங் இருக்கு இல்லையா, அதுலேயே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ அடுத்து 6 செயின். 6 செயின், ஒரு ஹாஃப் டிசி செகண்ட் செயின்லேருந்து, ஒரு ஹாஃப் டிசி, 4 சிங்கிள் க்ரோஷே. எப்பயுமே இந்த மாதிரி செயின் போட்டு ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணும்போது ஹூக்குக்கு அடுத்து இருக்க செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் நம்ம. அது சிங்கிள் க்ரோஷே அந்த மாதிரி இருந்தால் ஒன்று பண்ணுவோம். சப்போஸ் டபுள் க்ரோஷே ட்ரிபிள் க்ரோஷேலாம் போடுறோன்னா 2 3ன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போடுவோம். ஸோ இந்த 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு திரும்ப அந்த மேஜிக் ரிங்குள்ளேயே வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். மேஜிக் ரிங்லேயே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டு எக்ஸஸ் யானை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பின்னாடி அந்த மேஜிக் ரிங்கோட டெயில் இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சி நல்லா சுருக்குனிங்கன்னா சென்ட்ரு போர்ஷன் வந்து கேப் இல்லாமல் நல்லா சுருங்கிடும். சுருங்கினதுக்கப்புறம் இந்த எக்ஸஸ் யானையும் கட் பண்ணிவிட்டு பின்னாடி நாட் போட்டு அதையும் கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு போ ரெடி ஆகிடுச்சு. சென்டரில் ஹோல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த டெயிலை வந்து நல்லா பிடிச்சி சுருக்கிட்டிங்கன்னா மேஜிக் சர்க்கிள் போடும்போது ஸ்டார்ட் பண்ண டெயில் இருக்கும் இல்லையா, அதை சுருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஹோல்ஸ் தெரியாது. ஒரு 2 3 நாட் போட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நமக்கு போவும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து லீஃப் தான் பார்க்க போகிறோம். லீஃப் வந்து 2 போர்ஷன் வேணும் நமக்கு. நான் அதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு தான் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரிங்கு வந்து உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் மொத்தமான ஸ்ட்ரிங்கு தான் கிடச்சிது. இதிலே மெலிசான ஸ்ட்ரிங் இருக்கும். இந்த மாதிரி லீஃபை வந்து எப்படி வேணாலும் நம்ம பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்ட்ரிங்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 சென்டிமீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 15 செயின் போட்டுக்கோங்க. 15 செயின் நமக்கு வேணும். ஸ்ட்ரிங் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீஃப் வந்து ஸ்டிஃபாகவே நிற்காது. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கோடு வச்சு பண்ணிங்கன்னா தான் இந்த லீஃப் வந்து எப்பயுமே கரெக்டாக இதாக ஸ்டிஃபாக நிற்கும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஃப்ளாரை வந்து கீழே இறக்கும்போது லீஃப் உள்ளே போயிடும், அந்த ஃப்ளார் உள்ளே போயிடும். அது நம்ம வந்து ஸ்கர்ட் போர்ஷன் மாதிரி தானே வச்சுருக்கோம், அது உள்ளே போயிடும். ஸோ மேலே ஏற்றும் போது அது வந்து மறைஞ்சிரும், வெளியில் வந்துடும் லீஃபு. ஸோ இந்த ஒரு எண்டை வந்து இந்த பக்கம் வச்சுட்டு இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா 13 சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுவோம். 15 செயின் போட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 13 சிங்கிள் க்ரோஷே இந்த ஸ்ட்ரிங்கோடு சேர்த்து வச்சு ஸ்டிச்சஸ் போடணும். நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, இன்சர்ட் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கு நடுவில் இருக்கணும். நமக்கு அந்த நம்ம எடுக்கிற த்ரெட்டுக்கும் இதுக்கும் நடுவில் ஸ்ட்ரிங் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஸ்ட்ரிங்கையும் பிடிச்சிக்கணும், நீங்கள் அந்த போர்ஷனையும் பிடிச்சிட்டு கவனமாக உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணி எடுங்க. ஸோ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், 13 சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். லாஸ்ட்டு செயினில் 3 ஸ்டிச்சஸ் போடணும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க.
ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போடுறோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் இது பண்ணி போடுங்க. இதே லீஃப் ரொம்ப பெருசாக வேணும்னு நினச்சா இந்த இடத்துல நம்ம வந்து டபுள் க்ரோஷே கூட யூஸ் பண்ணலாம். பட் இது நம்ம உள்பக்கம் அதாவது ஃப்ளாரை இறக்கும் போது இது உள்பக்கம் போயிடும். அந்தளவுக்கு பெருசாக தேவையில்லை. இதுவே நார்மலைஸ் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல 13 போட்டுட்டு லாஸ்ட்டு ஸ்டிச் இருக்கும் இல்லையா, அதில் ஒரே இடத்துல 3 சிங்கிள் க்ரோஷே. அந்த இடம் டேர்னிங் ஆகிற இடம். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த இடத்துல 3 போடணும். ஸோ எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை விட்டுட்டு போடக்கூடாது. ஸ்ட்ரிங் உள்ளே தான் வந்துகிட்டே இருக்கணும். நம்ம ஸ்டிச்சு உள்ளே ஸ்ட்ரிங்கு வர மாதிரி வந்துகிட்டே இருக்கணும். ஹூக்கை இன்சர்ட் பண்ணும்போது உள்ளே விட்டு வெளியில் எடுத்து போடுங்க. இப்போ இந்த லாஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதில் 3 சிங்கிள் க்ரோஷே நான் போட போகிறேன். ஒரே இடத்துல 3 போட்டுக்கோங்க. அது டேர்னிங்காக நம்ம போடுறது. போட்டுட்டு இந்த கம்பியை வந்து மடக்கி விட்டுக்கணும். நம்ம மடக்கிட்டு அடுத்த ரோ போடும்போது அந்த கம்பியை உள்ளே வச்சே நம்ம கொண்டு போகணும். நான் எப்படி மடக்கிறேங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படியே கம்பியை மடக்கி விட்டுற வேண்டியதான். மடக்கிட்டு இப்போ இந்த ரோ டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து கொண்டு போவோம் இல்லையா, அடுத்த ரோ அதே மாதிரி போகும்போது இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை உள்ளே வச்சு அப்படியே கொண்டு போக வேண்டியதான். இப்போ இந்த ரோ பார்த்திங்கன்னா 14 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போடணும். இந்த 3 ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு எங்கே லாஸ்ட்டு இது முடிஞ்சதோ அந்த இடத்துலேருந்து இந்த கம்பியை உள்ளே வச்சு அப்படியே திரும்ப 14 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போட்டுகிட்டே போக வேண்டியதான். எங்கேயும் எதையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஓகேவா? இதே மாதிரி ஃபுல்லாக போட வேண்டியதான். இந்த எண்டு வரைக்கும் 14 சிங்கிள் க்ரோஷே கொண்டு வந்துடுங்க. நீங்கள் போடும்போது நடுவில் கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை லைட்டாக மடக்கி விட்டிங்கன்னா அந்த கேப்பும் மறைஞ்சு போயிடும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. இது கொஞ்சம் மெலிசான கம்பியாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற ஷாப்லலாம் வாங்கினீங்கன்னா கிடைக்கும். நிறையா இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்குக்கெலாம் இந்த கம்பி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கும் இந்த கம்பி உங்களுக்கு. ஸோ இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸஸ் யானை கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணிட்டு பின் சைடு, அதாவது லீஃபோட பேக் சைடில் இதை இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த கம்பியை வந்து ரெண்டையும் சேர்த்து நல்லா முறுக்கி விட்டுருங்க. அதை முறுக்கி விடாமல் விட்டிங்கன்னா அப்படியே த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ நமக்கு இப்போ லீஃப் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸஸ் யான் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ நம்ம 2 லீஃப் பண்ணியாச்சு, 2 ஹேண்ட்ஸ் பண்ணியாச்சு, ஒரு போ பண்ணியாச்சு. டாலுக்கு தேவையான ஹேரு, டால் போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டட். இனிமேல் இது எல்லாத்தையும் ஒன்றா அசம்பிள் பண்ணி இந்த ஸ்டிக்கு இருக்குது இல்லையா, ஃப்ளார் ஸ்டிக்கு, பொக்கே ஸ்டிக்குன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். நமக்கு அவ்வளோ தேவையில்லை. நீங்கள் ஒரு 30 சென்டிமீட்டர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஃப்ரண்ட்டில் கேப் விட்டுட்டு இந்த இடத்துல நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நம்ம வந்து அந்த க்ரீன் கலர் த்ரெட்டு வந்து இதில் ரேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். மேலே ஒரு 5 சென்டிமீட்டர் கேப் விட்டுருங்க. அதை வந்து பொக்கே இதுக்குள்ளே இந்த ஃப்ளார் உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதுக்காக இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக அப்படி வச்சுட்டு த்ரெட்டை ஒரு 2-3 சுற்று சுற்றிடுங்க. ரெண்டு மூணு சுற்றிட்டு அப்படியே கீழ்ப்பக்கமாக திருப்பி உருட்ட ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த ஸ்டிக்கை பிடிச்சி உருட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நூல் பாட்டுக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே வரும். இதுக்கப்புறம்லாம் கம்மு தடவணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபுல்லாக அப்படியே டைட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும்.
இந்த கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்டு பாட்டுக்கு அந்த ஸ்டிக்கில் ரேப் ஆகிட்டே வரும். ஸோ எண்டு வரைக்கும் சுற்றி விட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் கம் போட்டால் போதும், அதுக்கப்புறம்லாம் கம் போடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ எண்டிங்கில் வந்து கொஞ்சம் கம் போட்டுட்டு இதை அப்படியே ஒட்டி விட்டுருங்க. நல்லா ஒட்டி விட்டுட்டு அடுத்து ரோ திரும்ப இன்னொரு ரோ கொண்டு வரணும். இங்கே நம்ம வந்து அடுத்து அந்த லீஃபை ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் அந்த நுனியிலலாம் அந்த ஸ்டிக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் சிலும்பல் இருந்ததுன்னா கையை கிழிக்க ஆரம்பிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக கம் போட்டுட்டு திரும்ப அடுத்த ரோ ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்துடணும். அப்படியே கண்டினியூவாகவே கொண்டு வாங்க. நான் இந்த இடத்துல கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே அடுத்தது கொண்டு வரலாம். இதை நீங்கள் கட் பண்ணவே வேண்டாம், அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு திரும்ப ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ இதே மாதிரி அடுத்து இன்னொரு ரவுண்டு நம்ம திரும்ப கீழேருந்து மேல்புறமாக கொண்டு வரும்போது இந்த 2 லீஃபையும் அதில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்படியே திரும்ப அழகாக பிடிச்சி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது அப்படியே சுற்றிட்டு வர ஆரம்பிக்கும். சுற்றிட்டு இந்த லீஃப் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து அந்த ஸ்டிக்கு உள்ளே போகும்போது அந்த இதில் இடிக்கும். ஸோ அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, அதுக்கு கீழேயும் இறங்கக்கூடாது. வச்சு பார்த்துக்கோங்க எந்த இடத்துலேருந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு. அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கரெக்டாக நம்ம த்ரெட்டு சுற்ற ஆரம்பித்தோம்ல, அந்த இடத்துலேருந்து இருந்தால் போதும். ஸோ இது 2ஐயும் இப்படி நீங்கள் வந்து முதலே சுற்றுறதுக்கு முன்னாடியே கூட அந்த கம்பி இருக்கு இல்லையா, இதை வந்து அந்த ஸ்டிக்கில் நல்லா முறுக்கி விட்டுட்டு கூட சுற்றிக்கோங்க. அப்படி உங்களால் பிடிச்சி சுற்ற முடியல அப்படின்னாக்கா அப்படி கூட முடிச்சு விட்டு கூட சுற்றலாம். கொஞ்சம் கவனமாக சுற்றுங்க, கையில் கிழிச்சிக்காமல். கம்பி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், இந்த எட்ஜஸ்லாம் பார்த்து கவனமாக சுற்றுங்க. மெலிஸ் கம்பியாக இருந்தால் தெரியாது, இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சுற்றுறது. உங்களுக்கு மெலிஸ் கம்பி கிடச்சிதுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம சுற்றுறதுக்கு. ஸோ இன்னொன்னையும் வச்சுட்டு ஆப்போசிட் பாயிண்டில் வச்சுக்கிறேன். பேக் சைடு வந்து வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி, ஃப்ரண்ட் சைடு உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு சுற்றணும். நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இதையும் நல்லா ரெண்டும் நகரக்கூடாது, 2 லீஃபும் நகரக்கூடாது. அந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சுற்றுங்க. சுற்றிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றுங்க. அப்போ தான் கம்பி வந்து நகர்ந்து வராமல் இருக்கணும். இந்த எண்டு வந்தோன்னே கம்பியோட உள்பக்கமாக கொடுத்து மீதி போர்ஷனையும் சுற்றி கொண்டு போயிடலாம். இப்போ உள்பக்கம் கொடுத்துக்கோங்க. நல்லா லீஃபை விரித்து விட்டுட்டு உள்பக்கமாக 2 லீஃபுக்கும் உள்பக்கமாக கொடுத்துட்டு திரும்ப ரேப் பண்ணிடுங்க. உள்பக்கமாக லீஃபை வெளியில் தள்ளி விட்டுட்டு உள்பக்கமாக த்ரெட்டை ரேப் பண்ண வேண்டியதான். நம்ம சுற்றிட்டு இந்த எண்டில் கொஞ்சோண்டு கம் பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸஸ் யானை அங்கே ஒட்டி விட்டுற வேண்டியதான். இது B7000 க்ளூ நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த க்ளூ கன் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதுவும் கூட கொஞ்சம் ஈஸியாக வந்து ஸ்டிக் ஆகிடும் உங்களுக்கு. சுற்றிட்டு கம் இருக்குல்ல, எக்ஸஸ் யானை கட் பண்ணி விட்டுடுங்க. கம்மில் நல்லா ரேப் பண்ணி விட்டுருங்க, சுற்றி விட்டுருங்க. நல்லா காயணும் அது. ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்டிக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஹெட் போர்ஷனு, அந்த ஹேண்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா பொக்கே ரெடி ஆகிடும் நமக்கு. இப்போ இந்த ஹெட் போர்ஷனில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஹேரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து இந்த பேங்க்ஸ் 5 இது செஞ்சாலே குட்டி குட்டியாக அது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும்.
இந்த 2 கண்ணுக்கிட்ட வரணும், இப்படி மேலே வரணும். லாங்காக இருக்கிறது எல்லாமே பின்பக்கம் ஃபுல்லாகவே கவர் ஆகணும். அந்த ஹெட் போர்ஷனில் இருக்க அந்த ஒயிட் பார்ட் எங்கேயுமே தெரியக்கூடாது நமக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாக எடுத்து வச்சு நம்ம வந்து க்ளூ கன் போட்டு ஒட்டலாம். க்ளூ கன்னோ இல்லை B7000 க்ளூவோ போட்டு ஒட்டலாம். இல்லைன்னா நீங்கள் இதே கலரில் நார்மல் சீவிங் த்ரெட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸ்லேயும் லைட்டாக சின்ன ஊசியாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு 2-3 ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். க்ளூவே பெட்டர் தான், ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும், சீக்கிரமாகவும் ஸ்டிக் ஆகிடும், உங்களுக்கு டைம் எடுக்காது, டக்குன்னு காஞ்சிரும். ஸோ சென்டரில் உள் பக்கமாக கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் நான். அப்ளை பண்ணிட்டு அந்த இதில் வந்து கரெக்டாக பார்த்து ஒட்டிடுங்க. அந்த பேங்க்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறது முன்னாடி வரணும், ஸ்டாண்ட்ஸ் நிறையா பெருசாக இருக்கிறது பேக் சைடு வரணும். ஸோ எனக்கு இங்கே கரெக்டாக இருக்குது. இப்படி ஒட்டிட்டு நீங்கள் மேலே 2 சேஃப்டி பின், அதாவது குண்டூசி போட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கூட அடுத்தடுத்து ஒட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸ்லையும் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ தடவிட்டு ஒவ்வொன்றையும் இழுத்து வச்சு பின்னாடி இருக்க அந்த கலர் தெரியக்கூடாது நமக்கு, அந்த ஸ்கின் கலர் நமக்கு தெரியவே கூடாது. அந்தளவுக்கு இந்த ஹேரை வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸுக்கும் கம் தடவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸையும் தைச்சிட்டு பக்கத்தில் இப்படி எடுத்து வச்சு பார்த்துட்டு கரெக்டாக கேப் இல்லாமல் ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கேப் இல்லாமல் ஒட்டி முடிச்சுருங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எங்கேயுமே எனக்கு வந்து இந்த ஒயிட் போர்ஷன் தெரியாது. ஸோ அதே மாதிரி இந்த ஹேண்ட்ஸ்லேயும் வந்து நாட் போட்ட இடத்துல கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த பாடி போர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த இடத்துல அப்படியே க்ளூ போட்டு ஒட்டிட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ 2 கையும் அதே மாதிரி ஒட்டி விட்டுருங்க. கரெக்டாக இந்த நெக் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இப்படி ஓட்டிட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ ஹேண்ட்ஸ் ஒட்டியாச்சு. அடுத்து அதே மாதிரி போ வந்து பேக் சைடு திருப்பி க்ளூ போட்டு ஒட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ பேக் சைடு திருப்பிட்டேன். இந்த இடத்துல இந்த க்ளூவில் வந்து போவில் வந்து பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நல்லா காய விட்டுருங்க, இது ஈஸியாக காஞ்சிரும். இப்போது இந்த ஸ்கர்ட் போர்ஷன் மாதிரி போட்டோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி நரம்பு எடுத்திருக்கேன். நரம்பை வந்து நம்ம டேபிஸ்ட்ரி நீடில் டபுளாக போட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நரம்பு இல்லைன்னா நம்ம இந்த போர்ஷன், ஃப்ளாரோட போர்ஷன், அதாவது நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் மாதிரி பண்ணோம் இல்லையா, அது என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணிங்களோ அதே த்ரெட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம 3 டபுள் க்ரோஷேவாக அந்த இடத்துல போட்டிருப்போம் இல்லையா, அதில் 3 ஸ்டிச்லேயும் உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணி இந்த நரம்பை வச்சு கொண்டு வாங்க. இது எல்லாத்தையும் நம்ம சுருக்கி கொண்டு வந்தால் தான் அந்த ஃப்ளார் வந்து அப்படியே அடர்த்தியாக ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம சுருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இந்த கீழே வந்து ஃப்ளார் பெடிக்கிளில் வந்து நம்ம லீவ்ஸ் மாதிரி போட்டோம் இல்லையா, 6 இது போட்டோம்ல, அதையுமே கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க அந்த இடத்துல. இதை நீங்கள் ஒட்டிட்டு பேஸ்ட் பண்ணாலும் சரி, பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை தைச்சாலும் சரி. ஸோ ஃபுல்லாக இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து எல்லா ஸ்டிச் இருக்குள்ள 3 ஸ்டிச்சு, கிட்டத்தட்ட 270 ஸ்டிச்சஸும் 90 ஸ்டிச்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது உள்ளே ஃபுல்லாகவே எல்லாத்துலேயும் கொடுத்து எடுத்துகிட்டு வாங்க. 3 ஸ்டிச்சு உள்ளே அப்படியே கொடுத்து இந்த நரம்பு கிடச்சா ஓகே, இல்லைனா அதே கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நீங்கள் டைட் பண்ணிட்டு அந்த நரம்பு ஹைட் பண்ணி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சுருக்கி நல்லா இதாக இருக்கும், நமக்கு நெருக்கமாக இருக்கும். ஸோ இப்போ மேலே பார்க்கும்போது அந்த பாடி போர்ஷனோ எதுவோ தெரியாது நமக்கு. ஸோ நமக்கு இப்போ ஹெட் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு, ஹேண்டு ரெடி ஆகிடுச்சு, இந்த ஃப்ளார் மாதிரி இருக்க போர்ஷனும் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இது கீழ்ப்பக்கமாக திருப்பி விட்டிங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹோல் இருக்குல்ல, அதில் லைட்டாக நம்ம அந்த ஹெட்டுக்கு கீழே பாடி போர்ஷன் வருதுல்ல, அதில் கொஞ்சம் வந்து காட்டன் வச்சு விட்டோம்னா தான் அந்த இடம் ஸ்டிஃபாக நிற்கும். இல்லைன்னா நமக்கு வந்து லூஸாக இருந்ததுன்னா நமக்கு இது பண்ண முடியாது, ஸ்டிஃபாக இருக்காது, அந்த இடம் ஸ்டிஃபாக இருக்காது. ஸோ நம்ம இந்த இடத்துல கீழே வந்து அந்த லீஃபு, அந்த ஸ்டிக்கு எல்லாத்தையும் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ லைட்டாக வைங்க, காட்டன் ரொம்ப வைக்க வேண்டாம், லைட்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா? ரொம்ப அடித்து திணிக்க வேணாம், லைட்டாக போட்டால் போதும். அந்த பாடி போர்ஷன் நம்ம ஹேண்ட்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த பாடி போர்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் நமக்கு, அதுக்காக தான் இது. ஸோ இதை நல்லா உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க காட்டனை. இப்போ இது டைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த ஸ்டிக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கில் வந்து இந்த எண்டில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இதில் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டோம்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். கொஞ்சமாக அந்த நுனியில் ஒரு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அந்த காட்டன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து கவனமாக இன்சர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே குத்தும்போது பார்த்து குத்தணும். நம்ம காட்டன் இருக்கும், கொஞ்சம் அப்படியே லைட்டாக உள் பக்கமாக சொருகி விட்டிங்கன்னா போயிடும். இப்போ இந்த இடம் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. நான் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டு எடுத்திருக்கேன், சிங்கிளாக போட்டு எடுத்திருக்கேன். இந்த யானையை தான் போட்டு எடுத்திருக்கேன். டேபிஸ்ட்ரி நீடிலில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த லாஸ்ட்டு ரோ இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி, இந்த நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே உள்ள ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. அடுத்தடுத்த செயினில் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சு மாதிரி கொடுத்துக்கிட்டே வாங்க. நம்ம எப்படியும் க்ளூ போட்டிருக்கோம், இருந்தாலும் இந்த ஸ்டிக்கு வந்து நல்ல க்ரிப்பாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த இடத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி இருக்க லாஸ்ட் ஒரு 7-6 ஸ்டிச் இருக்குன்னா அதில் எல்லாத்துலேயுமே கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஊசியை நுழைச்சி ஒரு ஸ்டிச்சு போட்டு விட்ருங்க. போட்டு நல்லா சுருக்கணும்னா அது சுருங்கிடும், அந்த போர்ஷன் நம்ம டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிட்டு 2 த்ரெட்டையும் நாட் போட்டு விட்ருங்க, இறுக்கி நாட் போட்டுருங்க. நல்லா இறுக்கி டைட் பண்ணிவிட்டு நல்லா நாட் போட்டு விட்ருங்க. ஒரு 2-3 நாட் போட்டு எக்ஸஸையான கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ இப்போ நமக்கு ஃபுல்லாக எல்லா போர்ஷனுமே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பூ மாதிரி இப்படி பொக்கே மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த லீஃபை வந்து விரித்து விட்டுடலாம். ஸோ இப்போ மேலே உள்ளே பார்த்திங்கன்னா, மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு உள்ளே டால் இருக்கிறதே எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம கீழே இப்படி இறக்கி விடும்போது தான் டால் போர்ஷன் வெளியில் வரும். ஸோ இந்த ஹேண்ட்ஸை இப்படி லைட்டாக விரித்து விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஸ்மைலி மாதிரி கொடுக்கலாம். பிளாக் கலர் யானில் வந்து ஸ்மைலி மாதிரி லைட்டாக வி மாதிரி கொடுக்கலாம். அதுவும் ஒன்று கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கார்னேஷன் ஃப்ளார் ஃபேரி கேர்ள் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இது இப்படி நீங்கள் உள்ளே இது பண்ணி விடும்போது சுத்தமாக உனக்கு கலரே தெரியக்கூடாது. ஸோ இப்படி பொக்கே மாதிரி வைக்கிறோன்னா இந்த லீஃபை வந்து இப்படி விரித்து வச்சுக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷனும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.